நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமா வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை ஒடுக்கும். எது ஒடுக்குமாமா? எது ஒடுக்குமாமா சொல்லுங்க. நீங்க நிறைய பேருடைய சரீரத்துல இளைப்பாறுதல் எதனால அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்க மனசு முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா கவலையினால நிறைஞ்சிருக்கு. நிறைய கவலை, எல்லா கவலையும் குறிச்சு மனசுக்குள்ள போட்டு நிறைய பேர் சரீரத்தினுடைய இளைப்பாறுதலை விட்டுட்டாங்க. அவங்க சரீரத்துல சுகமே இல்லை. உங்களுக்கு என்ன வியாதி? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வியாதியுமே இல்லையே. இது ஒரு சாதாரணமான காய்ச்சல் தானே, இது ஒரு சாதாரணமான தலைவலி தானே. நிறைய பேருடைய டாக்டருடைய ரிசல்ட் சாதாரணம் தான் இருக்குது. ஆனா இவங்களுக்கு சரீரத்துல பூகாரம்பரமா தெரியுது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் எது பண்றாங்க? நான் சொல்றேன், கவலையை மட்டும் தூக்கி போடுங்க, உங்க சரீரம் சுகமா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறோம்? வேதம் சொல்லுது, நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எல்லாருமே அந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாயிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு விதமாய் உடுத்துவித்திருவானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆண்டவர் தன்னுடைய அதிகமான பிரசங்கத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே என்ன வார்த்தை அப்படின்னா, கவலைப்படாதப்பா, கவலைப்படாதப்பா. உடைக்காக கவலைப்படாத, உணவுக்காக கவலைப்படாத, பிள்ளைகளுக்காக கவலைப்படாத, எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டியது. யார் பார்த்துக்குவாராமா? ஸ்பெஷலா ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ. நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா? 10 வருஷம் தாண்டி 5 வருஷம் தாண்டி பிள்ளை 10th முடிக்க போகுது, +2 முடிச்ச உடனே காலேஜில் சேர்த்து விடணும், என்ன பண்ணுவேன்? பிள்ளை வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை குறித்து தான் கவலை, எதிர்காலத்தை குறித்து தான் கவலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினம் உங்களை குறித்து கவலைப்படுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் உங்களை பார்த்து கவலைப்படும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளை வருது பாருங்களேன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ன யோசிக்கும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நம்ம வந்துட்டோம்ப்பா, பென்ஸுக்கு என்ன செய்யறது, என்னெல்லாம் தேவை இருக்குது, அவனுக்கு நல்ல வார்த்தை கொடுக்கணுமே, அவனுக்கு நல்ல தொண்டைக்கு பலன் கொடுக்கணுமே அப்படின்னு எது கவலைப்படுமாமா? கேட்கல. செவ்வாய்க்கிழமை எனக்காக கவலைப்படும். நான் செவ்வாய்க்கிழமைக்காக கவலைப்பட்டு கூடாது. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய பேர் மாறிட்டாங்க.
உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமைக்காகவும் புதன்கிழமைக்காகவும், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்காகவும் கவலைப்பட்டா கூட பரவாயில்ல, 2020 இன்னைக்கே கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க. 2020 இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவர், நீங்க என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. நாளைக்கு என்னத்தை பேச போறான், அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறோம்? ஆண்டவர் சொல்றார், நோ ப்ரிப்பரேஷன். மனுஷனிடத்துல பேசுறதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த நேரத்தில் யார்கிட்ட என்ன பேசணுன்றத கர்த்தரே சொல்லி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ இந்த கவலை நிறைய பேருடைய இருதயத்தினுடைய இளைப்பாறுதலை எடுத்து போடும். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கும் போது 13:22 நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 22வது வசனம், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அப்போ உலகத்தினுடைய கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நிற்கவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மார்த்தாள் மரியாளுடைய விஷயத்துல வேதம் சொல்லுது, மார்த்தாள் வேலை செஞ்சுட்டே இருக்கா, ஏசப்பாவுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும், எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நல்ல பங்கு. இன்னைக்கு உங்க பேரை சொல்லி ஆண்டவர் ஸ்பெஷலா கூப்பிடுறாரு. மார்த்தாளேன்ற பேர்ல உங்க பேரை கர்த்தர் கூப்பிடுறாரு. எக்ஸட்ரா யாரா இருந்தாலும் சரி, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நல்ல இந்த நல்ல பங்குனா என்ன பங்கு அப்படின்னா, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிட போறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்க போறேன். நான் சொல்றேன், ஜெபிக்காத மனுஷன் தாங்க கவலைப்படுவான், முழங்கால நிற்காத மனுஷன் தாங்க கவலைப்படணும். ஆண்டவரை நம்பி முழங்கால ஜெபத்தில் நிற்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஏற்ற காரியத்தை செய்யறதற்கு வல்லவராக இருக்கார். இன்னைக்கு இங்க இருக்க யாரோ ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், உங்க பேரை சொல்லி கூப்பிடுறார். நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று, முழங்கால் படிட்டு நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். அது மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை, வேற எதுவும் வேணாம்ப்பா. நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், தேவையானது ஒன்று, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ இங்கேருந்து இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலிருந்து நீங்கள் கடந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். நல்லா சொல்லுங்க எல்லாரும், சத்தமும் சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, கர்த்தர் பாதத்தில் உட்காருங்க. கர்த்தர் வார்த்தையும் கொடுப்பாரு, அற்புதத்தையும் செய்வார். அல்லேலூயா.